என் மகன் சிலம்பரசன் ஒரு தமிழன் ஈன்றெடுத்த தமிழ் மகனாக, தமிழ்நாட்டில் பிறந்தவனாக, தமிழ் உணர்வு உள்ளவனாக, தமிழ் ஊட்டி வளர்க்கப்பட்ட காரணத்தால் தமிழன் என்று நான் சொல்லடா என்று பாடல் பாடக்கூடியவனாக என் மகன் எடுத்த படம் சிலம்பாட்டம். தமிழ் மகன் என்றால் இருந்தால் அவன் இருக்க வேண்டும் சிலம்பாட்டம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர்களிலே 2 ஆண்டு காலமாக இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே ஒரு தன்மான உணர்வுள்ளவனாக, தமிழ் உணர்வுள்ளவனாக, தன்னம்பிக்கை உள்ளவனாக இந்த ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய அருள் கொண்டு இது நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக உறுதியாக குரல் கொடுத்தார், உரக்க குரல் கொடுத்தார். நான் கூட மதுரைக்கு சென்று அவனியாபுரத்திலே அரிவாள் பிடித்த ஐயனார் கோவிலிலே வணங்கிவிட்டு இந்த ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டு இருப்பதற்கு மத்திய அரசையும் மாநில அரசையும் கண்டித்து அங்கே சென்று ஒரு தமிழர் என்ற முறையிலே ஒரு லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் என்பதையை ஒரு லட்சியமுள்ள தமிழனாக அங்கே சென்று நான் குரல் கொடுத்தேன். எத்தனை பேர் அதை லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் என்று முழங்கி நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதற்காக நான் செல்லவில்லை. என் உணர்வை வெளிப்படுத்த சென்றேன். கரடிக்கல் கிராமத்திலே அத்தனாயிரம் மக்களை கூட்டி, பல்லாயிரக்கணக்கான மக்களை கூட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி எங்களுடைய உணர்வை, என் மகன் சிலம்பரசன் ரசிகர் மன்றத்தின் உணர்வை, என் மகன் சிலம்பியின் உணர்வை, எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தம்பிமார்களின் உணர்வை, இந்த மதுரை மண்ணிலே இருக்கக்கூடிய அந்த தென் மாவட்டத்து மக்களின் உணர்வை அங்கே நான் பதிவு செய்து விட்டு வந்தேன். இன்றைய தினம் அன்றைக்கு நான் கேட்ட ஒரு கேள்வி, தமிழ்நாட்டிலே பத்திரிகை துறைக்காரர்களுக்கு நான் மார்தட்டி நான் துணிச்சல் உள்ளவன், நெஞ்சுரம் மிக்கவன் என்று மார்தட்டி கொள்வதற்காக கேட்கவில்லை. தமிழ்நாட்டிலே 35க்கு மேலே கிட்டத்தட்ட 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ராஜ்யசபையிலும் உங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கூடிய அதிமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வியை தமிழ்நாட்டில் துணிச்சலா கேட்ட தமிழன் இன்னைக்கு நேற்று இல்லை. தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனைனாலும் துணிச்சலா கேள்வி கேட்கக்கூடியவனா இருக்கிறேன். தமிழ்நாட்டிலே முன்னாள் முதலமைச்சராக இருந்த அம்மையார் எதிர்க்கட்சி தலைவியாக இருந்தபோது சட்டசபையிலே மானபங்கப்படுத்தப்பட்டால் கூட ஒரு பெண்ணுக்காக இழைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கட்சி பொதுக்கூட்டம் பேசியவன் இந்த டி ராஜேந்தர். கல்லடிகளை கல்லால் அடித்தார்கள், சொல்லால் அடித்தார்கள், காரை உடைத்தார்கள், கட்டிய வீட்டை உடைத்தார்கள். அத்தனையும் தாங்கி போராட்ட குரல் எழுப்பணும் டி ராஜேந்தர். பல காலகட்டத்தில் பல்வேறு போராட்டங்களை நெஞ்சிரத்தோடு நடத்தியவன் என்ற முறையில் சொல்கிறேன். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது, அந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை செய்யப்பட்டிருப்பது என்பது ஒரு மத்தியில் இருக்கக்கூடியது மோடி அரசு, பாரதிய ஜனதா அரசு. எங்களால் முடியும் முடியும் என்று பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. தமிழிசை அவர்கள் இசை பாடி கொண்டிருக்கிறார், வேற விஷயத்துக்கெல்லாம் வசைப்பாடி கொண்டிருக்கிறார். இதற்கு ஏன் உங்களால் செய்ய முடியலன்னு கேட்கிறேன். நாங்க செய்வோம் நீங்க, நான் கேட்டேன் என்ன செய்வீங்க? நமஸ்காரம் செய்வீங்க, முடிஞ்சா பலகாரம் செய்வீங்க, என்ன செய்வீங்க? குரல் கொடுங்க. இன்னொன்னு, எங்க யாருக்குமே கிரெடிட் வேணாம், தமிழ்நாட்டில் போராடக்கூடிய யாருக்குமே வேணாம், உங்களுக்கே இருக்கட்டும் பங்கு, நீங்களே எடுத்துங்க. எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும். ஜல்லிக்கட்டு நடத்தினா என்ன? மிருகவதை. என்ன மிருகவதை? இதெல்லாம் கதை. ஆட்டை அடிச்சு திம்பிங்க, அது மிருகவதை இல்லையா? கோழி அடிச்சு திம்பிங்க, அது மிருகவதை இல்லையா? தமிழ்நாட்டில் சிலம்பு பேசுனதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி யாருக்கும் பேசுறதுக்கு பூனைக்கு யாரு மணி கட்டுறதுன்னு தெம்பு இல்லையா? துணிச்சல் இல்லையா? துணிவு இல்லையா? சினிமாவில் தோல் தட்டுறது தொட தட்டுறது மட்டும் வீரம் இல்ல, அது ஹீரோயிசம் இல்ல. திரையில இருக்கக்கூடாது ஹீரோயிசம், திரையில இருக்கணும், அது ஹீரோயிசம் இல்லையே. பேசுனான ஒரு தமிழன், ஒரு தமிழன் பெற்ற மகன் தமிழன் பேசுனான, ஒரு எங்க வீட்டு வேலம் பேசுனான, சிலம்பாட்டன் சிலம்பொழியா தயிரி குதிச்சவன் பேசுனான, பேசுனவன் நாங்க மாட்டுக்கு சலங்கை கட்டணும், சலங்கைக்காகவும் போடுவோம், இலங்கைக்காகவும் போராடுவோம், ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக
ஒரு மந்திரி பதவிக்கு நிகரான மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவி ராஜினாமா செய்துட்டு போறான்னு தமிழனோட பையன் பேசினா நாங்க என்ன கேட்கிறோம்? இந்தியாவோட மாட்டினமே அழிஞ்சு போயிடுமே. மதுராவில் கண்ணன் வளர்த்த மாட்டை விட வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிரீடு இது. வெளிநாட்டு ஒரு சூழ்ச்சி, குளோபலைசேஷன் என்ற பேர்ல இந்திய மண்ணில் எங்களுடைய காங்கேய மாடு, எங்களுடைய மாயவரன் காலை, மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் எருது புட்டின்னு பண்ண மாயவரத்து காலை, காங்கேயம் காலை, மதுராவிலே கண்ணன் குடலூதும் கண்ணன், அந்த யாதவன் மாதவன் குடலூதி பாலை கறக்க வைத்தானே, சுரக்க வைத்தானே, அந்த மாட்டினத்தை கொண்ட இந்திய கலாச்சாரத்தின் சாராம்சத்தோட கேட்கிறேன். எங்க நாட்டோடைய மாட்டினத்தை ஆண் மாடுகளுக்கு அந்த கொம்போட பொங்கி பாய்து காலையை இழுத்துக்கிட்டு தரையில் தீட்டுக்கிட்டு பாயும் கொம் அந்த காலை, அதை தட்டி கேட்கிறவன் அடக்கிறவன் தான் காலை. என் பையன் எடுத்த படம் காலை. அப்படி காலை அடக்கினாதான் அவன் கட்டிலன் காலை, இல்லைன்னா ஆம்பளை கட்டிக்கலாம சேலை. காலை அடக்கிறதா எங்களோட வேலை. இதை நான் தடுத்து நிறுத்தணும்னு யாரும் ஆட்டக்கூடாது. தமிழ்நாட்டில் வாழை நிச்சயமா நாங்க மாட்டுக்கிட்ட கறக்கிறது பாலை, ஆனா நாங்க மாடு பிடிக்க கூடாதுன்னு நீங்க ஆட்டக்கூடாது வாழைன்னு பேசுனேன். இப்பவும் சொல்றேன். சொன்னான் பாருங்க என் பையன், எல்லாரும் தமிழனோட பலம் வீரம், தமிழனோட பலவீனம் ஒற்றுமையின்மை. எல்லாம் தனித்தனியாக தான் போராடுவாங்க. ஒரே ஒரு சிஎம் சீட்டுக்கு இங்க ஒரு 16 சிஎம் ரெடியா இருக்காங்க. ஒரு சிஎம் சீட்டு மியூசிக்கல் சேர்ல கூட எவனும் இத்தனை பேர் ஓட மாட்டான். ஏய்யா, சிஎம் சீட்டுக்கு இத்தனை பேர் போராடுறீங்களே, எதிர்கட்சி தலைவனா வரதுக்கு ஏன் இத்தனை பேரும் போராடல? இப்படியா பேராசை? இப்படியா உங்களுக்கு இருக்கணும் பேராசை? டி ராஜேந்தர் இத்தனை வருஷம் அரசியல் இருந்திருக்கிறேன். மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவராக கிட்டத்தட்ட மந்திரி பதவிக்கு நிகரான பதவியில் கூட இருந்திருக்கிறேன். ஒரு பெரிய கட்சியான திமுகவின் கொள்கை பிரச்சார பீரங்கியா இருந்திருக்கிறேன். கொள்கை பரப்பு செயலாளராக இருந்திருக்கிறேன். பூங்கா நகர் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய ஊடகத்துறை நண்பர்கள், என்னைக்காவது ஒரு நாள் நான் முதல்ல மந்திரியாவன்னு சொல்லியிருக்கேனா? நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, பதவியில் இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, பிரச்சனைக்கு குரல் கொடுப்பேன்.